ஈரான் ஜனாதிபதியான இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டோர் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான நிலையில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக பரபரப்பான சூழல் நிலவி வந்தது. இந்த நிலையில் ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்ட குறித்த ஹெலிகாப்டரில் பயணித்த அனைவரும் உயிரிழந்து விட்டதாக ஈரான் அதிகாரிகள் உறுதி செய்த நிலையில் ஈரான் அரச ஊடகம் இது தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவலை வெளியிட்டிருக்கின்றது. சற்று முன் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பில் தொடர்ந்து பார்க்கலாம். நேற்றைய தினம் ஈரான் அதிபர் அயல் நாடான அஜர்பைஜானுக்கு சென்றிருந்தார். அங்கு அணை ஒன்றினை ஈரான் அதிபரும் அஜர்பைஜான் நாட்டின் அதிபரும் இணைந்து திறந்து வைத்திருந்தார்கள். அதன் பின்னராக ஈரான் அதிபர் உள்ளிட்ட குழுவினர் அங்கிருந்து புறப்பட்டு ஈரான் நோக்கி சென்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் ஈரான் அஜர்பைஜான் எல்லைக்கு அருகிலே, அதாவது அஜர்பைஜான் மாநிலத்தின் எல்லை பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் விபத்தொன்று ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரை தேடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மோசமான காலநிலையினால் மீட்பு பணிகள் தாமதப்படுத்தப்பட்டன. இந்த நிலையில் தான் உடனடியாக துருக்கி ஆளில்லா விமானம் ஒன்றினை அனுப்பி தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில் வெப்பத்தின் சக்தியை உணரக்கூடிய வகையில் சிறப்பு திறனுள்ள அந்த ஆளில்லா விமானம் குறித்த விபத்து நடந்த இடத்தை கண்டுபிடித்து ஈரானுக்கு கொடுத்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த இடத்திலே மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் குறித்த ஹெலிகாப்டர் உடைந்து சுக்குநூறாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக அதில் பயணித்த யாருமே உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ந்து ஈரான் ஊடகங்கள் இது தொடர்பாக தற்பொழுது செய்தியை வெளியிட்டு வருகின்றன. ஈரான் அதிபருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட 2 அமைச்சர்களும் அதிகாரிகளும் பயணம் செய்ததாக செய்திகளிலே குறிப்பிடப்படுகின்றது. இந்த சம்பவம் ஈரானிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கு முன்பாக விபத்து நடந்துவிட்டது என்கின்ற செய்திகள் வெளிவந்த நேரத்திலே அங்கே மக்கள் பிரார்த்தனைகளை மேற்கொண்டிருந்தனர். ஆனால் அதன் தொடர்ச்சியாக அவர் உயிரிழந்து விட்டார் என்கின்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஈரான் அதிபர் அண்மையில் தான் இலங்கை வந்து சென்றார். அதாவது கடந்த மாதம் அவர் இலங்கை வந்திருந்தார். இலங்கை வந்து உமா ஓயா எனப்படுகின்ற பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தினை அவர் ஆரம்பித்து வைத்திருந்தார். அந்த திட்டம் என்பது இலங்கை அரசும் ஈரான் அரசும் இணைந்து மேற்கொண்ட ஒரு திட்டமாக இருக்கின்றது. இதனூடாக பலர் பயனடைகின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையிலே 5 ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இது ஒருபுறம் இருக்க இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் இஸ்ரேலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக பெரும் நெருக்கடியாக ஈரான் அரசு இருந்து வந்தது. குறிப்பாக ஈரான் அதிபர் இருந்து வந்தார். ஈரானின் தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இஸ்ரேலை நோக்கி ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. பதிலுக்கு இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருந்தது. இதன் அடிப்படையில் சர்வதேச ரீதியில் ஒரு பதட்டமான ஒரு நிலை இருந்தது. ஈரான் அமெரிக்காவையும் கடுமையாக எதிர்த்திருந்தது. இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தத்தில் ஈரானின் பங்கு என்பது பெரும் பங்காக இருந்தது. பாலஸ்தீனத்திற்கு அது பலமாக இருந்தது. இன்று பாலஸ்தீனத்திற்கு பலமாக இருந்த ஒரு அதிபர் உயிரிழந்து விட்டார். தற்பொழுது உலக அளவில் இந்த விடயம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.